குணவதி சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க ஆனந்தி. எப்படி இப்படிலாம் வரும் எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எப்படி நம்ம குமரன் சார்கிட்ட இதை பற்றி கேட்குறது? ஒரு வேளை வந்து குமரன் சாருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சு குமரன் சார் இப்படிலாம் பண்ணுற ஆகக்கூடிய ஆளே கிடையாது. இப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி ஆனந்தி ரொம்ப லேட் ஆகிடுச்சு கிளம்பிடலாம் அப்படி சொல்லி சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. சரி ஆனந்தி பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம குணவதி. இங்கே வந்து ஆனந்தி வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீடு வந்து எல்லாமே லைட் ஆஃப் பண்ணியிருக்கு. ஒன்றும் புரியாமல் ஆனந்தி வந்து எங்கே போயிட்டாங்க எல்லாரும், ஏன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து லைட்டை போட்டால் அப்படியே வந்து பயங்கரமாக பிரகாசமாக ஏதோ ஒன்று கொட்டுற மாதிரி இருக்குது. பூவெல்லாம் இருக்குது, பயங்கர அலங்காரமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தா ஆனந்திக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தா பெட்ரூமில் அவ்வளோ அழகாக அலங்காரம்லாம் பண்ணி செமையாக வந்து வீரபத்திரன் வந்து ஓடி வந்து பயமுறுத்துற மாதிரி அப்படியே வந்து ஹாய் பொண்டாட்டி அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணி இருந்த, என் அப்பா கிட்ட தெரிஞ்சது அவ்வளோதான். உன் அப்பா இருந்தா தானே, எனது அப்பா இல்லையா? ஆமாம், குடும்பத்தோட எங்கே போடுமோ அங்கே அமுச்சு வச்சுட்டேன். நீ என்ன சொல்கிற? ஆமாம், உன் அண்ணன்கிட்ட டிக்கெட்டை கொடுத்து வெளியே அமுச்சு வச்சுட்டேன். அவங்க இப்போல்லாம் வரமாட்டாங்க. அதனால் நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்க தான் இந்த ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். நீ எல்லோரும் இருக்கிறதால ஆனந்தி நீ வந்து என்கிட்ட நெருங்கவே மாட்டேங்கிற ஆனந்தி. அதனால் எல்லோரும் அமுச்சிட்டோன்னே நம்ம 2 பேர் தான் இருக்கோம். இப்போது நீ நெருங்கி தானே ஆகணும் அப்படின்றாரு. என்ன நினச்சிட்ருக்க? எல்லோரும் அமுச்சிட்டா என்ன நான் காப்பாற்றிக்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? அது பழைய ஆனந்தி. ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் மறந்துட்டியா? மறுபடியும் வேணுமா உனக்கு? ஆமாம் ஆனந்தி, மறுபடியும் வேணும். நீ எனக்கு வேணும் ஆனந்தி, வேறு எதுவுமே வேணாம் ப்ளீஸ் ஆனந்தி அப்படி சொல்லிட்டு கையை வைக்கிற. மரியாதை கையை எடுறா. எடுக்கலை அப்புறம் நடக்கிறது வேறு அப்படின்றாங்க. நான் அதெல்லாம் எடுக்க முடியாது ஆனந்தி, நான் உன் புருஷன்டி, நான் ஏன்டி உன் மேலே இந்த கையை எடுக்கணும் அப்படி சொல்கிறேன். ஓ அப்படியா, சரி ஒரு நிமிஷம் நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. அப்படியா, சரி சரி போய் குளிச்சுட்டு வந்துடு. ஏன்னா ரொம்ப வந்து வேலை செஞ்சு களைச்சிட்ருக்கல, நீ குளிச்சுட்டு வந்து ரெடியாக வந்துட்டேன்னா எல்லாமே நடக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஆனந்தி வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அங்கே இருக்க வந்து ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஆன் பண்ணி கேமராவை தெரியாமல் வச்சிடுறாங்க. வச்சுட்டு வந்து நேராக குளிக்க போயிடுறாங்க. குளிச்சுட்டு வராங்க. வந்துட்டு ஆனந்தி எப்படி இருக்க தெரியுமா, தேவதை மாதிரி இருக்க, வா ஆனந்தி சாப்பிட்டியா, சாப்பிட்லாமா அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சரி சரி நம்ம நேராக அந்த விஷயத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்க. இடறா கை அப்படின்றாங்க. உடனே வந்து ஏங்க ஆனந்தி இப்படிலாம் கோச்சிக்கிற, இங்கே பார் இந்த இடத்துல யாருமே கிடையாது, நல்லா திட்டம் போட்டு எல்லாரையும் நான் அமுச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீயும் நானும் தான், வேறு வழியே கிடையாது. என் ஆசைக்கு நீங்கள் இணங்கி தான் ஆகணும். அப்படி இணங்கலைன்னா நடக்கிறதே வேறு. உங்களோட எப்படி அடையணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. மரியாதையை கையை எடுத்துட்டு அவ்வளோதான், கோர்ட்டில் வாழ சொன்னால் அதுக்காக கட்டாயப்படுத்தி வாழ்வியா? எந்த பொண்ணையும் கட்டாயப்படுத்தி எந்த புருஷனும் வாழ முடியாது, புரியுதா? அதுக்கு சட்டத்துலேயும் இடம் கிடையாது. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே போட்டு கையை போடுறாரு மேலே. ஆனந்தி எடுத்து விட்றாங்க. ஆனந்தி வந்து அவர்கிட்ட ரொம்ப தப்பிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு கட்டத்தில் ஆனந்தி சமைய டென்ஷன் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு சமைய கத்துறாங்க. உடனே வந்து என்னடி ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கு, அப்படி தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. நீ பண்ண வேலை எல்லாத்தையுமே வந்து இதில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நிமிஷமே நான் பட்டனை தட்டினா நேராக வந்து வக்கீலுக்கு போயிடும். அதுக்கப்புறமா உன்னை பற்றி நீ பண்ண வேலை எல்லாத்தையும் பற்றி எல்லாக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நிமிஷமே நீ போக வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. மரியாதையை வழி விடு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு ஆனந்தி. அப்படின்னோடனே இங்கே பார், இந்த நிமிஷம் நான் போலீஸ்க்கு போயிடுவேன், அப்புறம் மரியாதை கையை எடுக்கலை வழியை வில்லை அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் வழியை விடுறாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறார் வீரபத்ரன். இந்த ஆனந்தி எப்பவுமே உனக்கு கிடைக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து வெளியே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஆனந்தி ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக வீரபத்ரன், ஐயோ இப்படி நடந்துருச்சு, இவளை எப்படியாவது எனக்கு அடைஞ்சிடலாம், அதுக்கப்புறமா இவ நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு நினச்சனே அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் செம்மையாக டென்ஷன். ஆனந்தி மனசு கஷ்டத்தோட அங்கே வந்து அப்படியே கஷ்டப்பட்டு குணவதி வீட்டுக்கு வராங்க. குணவதியே ஆனந்தி என்னடி ஆச்சு இந்த டைமில் வந்திருக்கேன் அப்படின்னோடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அட பாவி, அவன் அப்படியா பண்ணா, அவனை சும்மாவே விடக்கூடாது, ஆமாம் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. ஆனந்தி நீ அழாத ஆனந்தி, எப்படியோ நீ வந்துட்டல அப்படி சொல்லிட்டு குணவதி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க.